இன்னைக்கே மகிமை உண்டாதாக. இந்த காலை நேரத்திலும் நம்முடைய சிந்தையின் பகுதிகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்ப போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? போன வாரம் விதவைகளை ஆதரிக்கிற கர்த்தர் என்று கற்றுக்கொண்டு ஆண்டவர் அவர்களை ஆதரித்து நடத்துகிற வழிகளை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த நாளில் விதவைகளும் சபையும், சபையிலே விதவைகளுடைய பங்களிப்பை குறித்து நம்ம படிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வார்த்தை. சீக்கிரமாக படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 37வது வார்த்தை. ஏறக்குறைய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபையிலே விதவைகளுடைய பங்களிப்பும், சபை விதவைகளுக்கு செய்ய வேண்டிய ஆதரவான காரியங்களை குறித்து இன்றைக்கு தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பல பேர் பல செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சபையை நேசித்து சபையிலே சில பொறுப்புகளை அவர்களுடைய கையில் கொடுக்கிறதே பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் 84 வயதுள்ள ஒரு விதவை. போன வாரம் படித்த எல்லா விதவைகள் கேரக்டர்லையும் யாருடைய பேரும் படிக்கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட பேரோடு கூட அறிமுகமாக்கப்பட்ட நபர்களை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். அன்னாள் எத்தனை வயது? 84 வயது. 84 வயதிலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ண ஒரு தேவ பிள்ளை. அதாவது ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்னன்னா, நீங்கள் எல்லாரும் தேவாலயத்தில் விட்டு விலகாமல் எப்போவும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவளாக இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்கள், வீடுகளில் உங்களுக்கு ஒருவேளை கணவன் இல்லாத போது, இல்லாவிட்டால் மனைவி இல்லாத போது அந்த குடும்பத்தை ஷேர் பண்ண முடியாது. தங்கள் சங்கடங்களை சொல்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்கலாம். இல்லை, ஆளே இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகள் சில நேரம் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக எப்போதுமே திறந்த மனதுடன் உங்கள் பாரங்களையும் உங்கள் காரியங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அருமை மணவாளன் நம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி கொண்டே இருக்க. அவரிடத்தில் சொல்ல முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, இல்லையா? ஒருவேளை உலக பிரகாரமான மணவாளன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய மணவாளன் ஆகிய கர்த்தர் நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிறார். இரவும் பகலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உபவாசித்து ஜெபம் பண்ணி மன்றாடி ஆலயத்திலேருந்து ஜெபிச்சு பாருங்கள். அதை போல் ஒரு காதலன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த பாரத்தையும் அவரிடத்தில் நேரடியாக சொல்லி கொள்ள முடியும். அதான் ஆண்டவர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், என் நுகம் மெதுவாக இருக்கும், என் நுகம் லெகுவாக இருக்கும். நுகம் எங்கே போடுறாங்க? ஒரு நுகத்தடி இருக்கும் இல்லை? ஒரு மாடுகளுக்கு மேலே ஒரு நுகத்தை வச்சு பூட்டுவாங்க. 2 பக்கமும் மாடுகளை விட்டு அதன் கழுத்து பகுதியில் நுகத்தை வச்சுருப்பாங்க. அது உழுகிறதற்காகவும் சுமக்கிறதற்காகவும் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 பக்கமும் ஒரே சமநிலையில் உள்ள காளையை கட்டுவார்களா, இல்லை வெவ்வேறு இதில் உள்ள காளையை கட்டுவாங்களா? சமமான நிலைமையா? இல்லை. முதலாக ஒரு ஆள் நுகத்தடியை வைக்கும்போது பழக்கப்பட்ட ஒரு மாட்டை ஒரு பக்கம் கட்டி, பழக்கமில்லாத ஒரு மாட்டை என்ன செய்வாங்க, இன்னொரு பக்கம் கட்டி சூப்பராக என்ன செய்வாங்க, உள்ளவாங்க. அப்படிதானே? இல்லையா? தெரியாது. அப்படிதான் நுகத்தடி முதல்ல பழக்கமே இல்லாதவங்க, பழக்கமே இல்லாத, வயலில் போயிடுறதுக்கு பழக்கமே இல்லை. 2 மாட்டுக்கும் பழக்கம் இல்லைன்னா எங்கே போகும்? போகாது. உங்களுக்கு ஒரே சமநிலையில் பழக்கப்பட்ட மாடு ஒரு பக்கம், பழக்கமில்லாத ஒரு மாடு இன்னொரு பக்கம், அதன் முதுகில் வச்சு சுமக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிறத பார்த்து அது பழகிடும்.
அந்த சுமை லெகுவாக இருக்கும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர் நல்ல குரு, அவர் நமக்கு பழக்கமானவர். அவரோடு கூட இணைஞ்சு பழக்கமில்லாத நாமும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம் தெரியுமா, நாமும் சேர்ந்து பழக ஆரம்பித்தோன்னா சரியாக வயல் நிலத்தை உழுது அதில் ஒரு பெரிய அறுவடையை சந்திப்பது போல வாழ்க்கையில் ஒரு அறுவடையின் நாட்களை நீங்கள் காண முடியும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அது எப்பேற்பட்ட நபர்கள் ஆயிருந்தாலும் இதுதான் நியதி, அதுதான் நுகத்தடி அவங்க மேலே வைக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றா, என் நுகம், நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நீங்கள் இன்னொரு பக்கம் நிற்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து பிரயாணப்படுவோமானால் உண்மையில் அது ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாய் மாறு. அவருக்கு எல்லாமே தெரியும், நமக்கு ஒரு சுக்கும் தெரியாது. தெரியாத நம்மை அந்த குருவுடைய கையில் கொடுக்கும்போது அவர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென், ஹல்லேலூயா. இதான் பாருங்க, அப்போது தேவாலயத்தில் வரணும், மணவாளனோடு பேசணும், உங்கள் காரியங்களை எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அவர் அருமை மணவாளன் நமக்கு பதில் தருவார். நீங்கள் பழக ஆரம்பிப்பீங்க. அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மணவாளனாய் நமக்கு இருக்கிறார். ஆமென். 2வது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடியுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 39வது வார்த்தை. அப்போஸ்தலர் 9:39 அங்கே ஒரு பார்க்கிறோம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீத்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தி. ஹல்லேலூயா. 2வது சபையில் உள்ள விதவைகளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். நான் இப்போ சொல்கிற விதவைகளை குறிப்பிட்டு சொன்னாலும் ஜஸ்ட் பெண்கள் எல்லாரையுமே நான் உண்மையிலே சொல்கிறேன். பெண்கள் எல்லாரையும் இதற்காக அழைக்கிறேன். விதவைகள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் முக்கியமானது. அவங்க கூடி ஜெபித்தா என்ன நடக்கும்? அதுதான் இங்கே படித்தோம். என்னது? தொற்கால் ஒரு சீஷி அவ இருந்தா, அவளுடைய வேலை என்னன்னா மிகுந்த நற்கிரியைகளும் தான தர்மங்களையும் செய்யுது. அந்த கூட்டத்தில் அவ சீஷி, அவ கையில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கிறவளா இருந்தா. இந்த விதவைகளை பார்த்து அவங்களுக்கு நல்ல துணிமணிகளை செய்து கொடுப்பான்ல, அங்கிகளை செய்து கொடுக்குறான். வேற என்னது சொல்லுங்க? வஸ்திரங்களையும், உயர்ந்த வஸ்திரங்கள், அங்கிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து, சட்டைகள் எல்லாம் செய்து கொடுக்கறது தான் அவள் வேலை. ஒரு நாள் அவள் மரித்து போகிறா. வேத வசனத்தில் படிக்கிற ஒரு நாள் அவள் மரித்து போகிறா. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? மரித்து போனது போச்சு. ஆனால் விதவைகள் விடலை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவளை குளிப்பாட்டி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவளை ஒரு ஆள் மரித்து போனால் அவங்கள குளிப்பாட்டின பிறகு வீட்டுக்குள்ளே கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கு மேலே இங்கே ஒரு படி மேலே எங்கே போயிருக்காங்க? மேல் வீட்டில் கொண்டு போயிட்டாங்க. தூக்கி எடுத்துட்டு எங்கே போகிறாங்க? குளிப்பாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதே இல்லை. அதை விட்டுட்டு இந்த விதவைகள் எல்லாரும் தூக்கி மேல் வீட்டில் கொண்டு வச்சுட்டு பேதுரு பாஸ்டருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. பேதுரு பாஸ்டர் வந்து, எங்கள் இந்த சீஷியை உயிருள்ளவளாக நாங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். அதுக்கு முன்னாக அவங்க சூழ்ந்து நின்று செபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க செபிக்கிறாங்க. ஒரு சைடாக அவங்களுக்கு அழுக வருது,
இந்த சீஷியை எப்படியாகலும் உயிருள்ளவளாக திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஐக்கியத்தோடு அவங்க செபிக்கிறாங்க. மேல் வீட்டறைக்கு ஏறுறாங்க. சுற்றிலும் நின்று கொண்டு, ஆண்டவரே ஜீவனை தாரும், ஜீவனை தாரும், ஜீவனை தாரும், இவங்க திரும்ப உபயோகப்படணும், இவங்க திரும்ப உபயோகப்படணும் என்று சுற்றிலும் நின்று ஜெபித்தார்கள். ஜெபத்தின் பலனை பார்த்தார்கள். பாருங்க, அவர்கள் பார்த்திருந்து பேதுரு பரிசுத்தவான்களையும் விதவைகளை எல்லாம் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவளுக்கு முன் நிறுத்தினார்கள், அவர்களுக்கு முன் நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் எப்படி? வல்லமை உள்ளது. விதவையுடைய ஜெபம் என்பது வல்லமை உள்ளது. செத்து போன சரீரத்தையே உயிரோட நிறுத்திட்டுன்னா உங்க ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே மாதத்துக்கு ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு ஜெபம், ஒரு ஐக்கியம் அது நடந்துகிட்டே இருந்தது. திரும்பவும் நம்ம அதை உயிர்ப்பிக்க போகிறோம். அந்த ஜெபம் சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா. சில உயிரற்று கிடக்கிற, சில சடலங்களை போல் கிடக்கிற வாலிபர்கள் தேசமெங்கும் இருக்கிறாங்க. சில உயிரற்று கிடங்க கர்த்தருக்காக கொடுக்கக்கூடியவர்கள் உயிர் போன நிலைமையில் இருக்கிறாங்க. சில மதுவான கடைக்கு, கஞ்சாவுக்கு, கூலிப்புக்கு பல்வேறு நிலைமையில அழிக்கப்பட்டு உயிரற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிற பொறுப்பை கர்த்தர் விதவைகள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கூடி ஜெபிங்க, நீங்கள் ஐக்கியப்படுங்க. நீங்கள் ஐக்கியப்பட்டனா நான் சொன்ன மாதிரி சில தொற்கால்கள் உயிரோடு எழும்புவார்கள், சில சீஷர்கள் உயிரோடு எழும்புவார்கள், சில சீஷிகள் உயிரோடு எழும்புவார்கள். என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, அவங்க இருந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் உதவி செய்தாங்க, ஆனால் நீங்கள் எங்களுக்கு இவங்களை உயிரோட தரணும். ஆமென். ரெண்டு காரியத்தை இதில் பார்க்கிறோம். ஒன்று, அவர்களுடைய ஜெபம் மரித்தவளை உயிரோடே நிறுத்திட்டு. ரெண்டு, அவர்கள் யாருக்காக ஜெபித்தார்கள் என்றால், நற்கிரியைகளும் தான தர்மங்களும் செய்து நல்ல இரக்க குணமுள்ளவர்கள் சபைக்குள்ளே இருக்கும்போது, ஹல்லேலூயா, அந்த சபைக்குள்ளே இருக்கிற அந்த நபர்கள் விதவைகளுக்காக சிலதை செய்யணும். ரெண்டு கேட்டகரி இங்கே பார்க்குறோம். ஒன்று, சபையுடைய பங்களிப்பு என்னது? உங்களுக்கு தையல் தெரியும் தானே? ஏகதேசம் நம்ம சபையில் ஏகதேசம் முக்கால்வாசி பேருக்கு தையல் தெரியும். வருஷத்துக்கு ஒரு ஆளுக்காகது தச்சு கொடுக்கணும். இது நான் எப்போவுமே சொல்லுவேன். இதுவரைக்கும் செய்தேன்னு சொல்கிறவங்க வெரி குட் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் செய்யலேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வருஷமும் ஒரு வாய்ப்பு ஆண்டு தருகிறார். ஒரு ஆளுக்காகலோ, ஒரு சிறு பிள்ளைகளுக்காகலோ, ஒரு திக்கற்ற பிள்ளைகளுக்காகலோ உங்கள் கைவண்ணத்தை காட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுருங்க, அவங்க கொண்டு வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. இதை செய்யணும், சபை இதை செய்யணும். விதவைகள் ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். செத்து போய் கிடக்கிற சில பிரேதங்கள் உயிர் பெறட்டும், திரும்ப அவர்கள் நற்கிரியைகள் செய்யட்டும், திரும்பவும் ஊழியத்திற்காக பயன்படட்டும், திரும்பவும் ஆண்டவருக்காக பிரயாசப்படட்டும். உங்களால் இயன்றதை செய்யணும். ஹல்லேலூயா. 3, ரூத்துடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வார்த்தையிலே ரூத் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி, நீ சுகமாய், அந்த வசனத்தை படிங்க. பின்பு அவள் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே நீ சுகமாய் என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அதுக்கு கீழே நிறைய பகுதி சொல்கிறோம். நம்ம பைபிள்லேயே ஒரு சூப்பரான மாமி இந்த ரூத்து தான், இந்த நகோமி தான். இந்த நகோமி ஒரு வார்த்தை சொல்கிறான், என் மகளே நான் உனக்கு சௌக்கியத்தை. இவன் யாரு? ஒரு விதவை பெண். ஆனால் இவளுடைய விருப்பம் எல்லாம் என் பிள்ளைகள் எல்லாம் சுகமாய் வாழ்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பம் எல்லாம் அடுத்த ஜெனரேஷன் சுகமாய் இருக்கணும்.
அடுத்த பேர பிள்ளைகள், அடுத்த மருமக்கள், அடுத்த சந்ததி சுகமாயிருக்கணும். இதுதான் உங்கள் விருப்பமாக இருக்கணும். சாபமான வார்த்தைகள் நீங்கள் போடக்கூடாது. நான் எப்படி டேஷ் 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 ஆனேனோ அதுபோல் நீயும், அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. பிரியமா? நோ. என் வாழ்க்கை இவ்வளோ கேடு கெட்டு போயிட்டு, ஆனால் என் பிள்ளையுடைய நிலைமை இப்படி நான் பார்க்கக்கூடாது ஆண்டவர். அந்த சௌக்கியத்தை தேடுகிற ஒரு மனது சபைக்குள்ளே அப்படிதான், வார்த்தைக்கு வார்த்தை பேசும்போது அப்படிதான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையை நம்ம வாயிலிருந்து உச்சரிக்கவே கூடாது. அது பாவம். இந்த நகோமி செய்தது போல, என் மகளே நான் உனக்கு சௌக்கியத்தை, ஒரு முதிர் வயதான விதவை ஒரு இளவயதான விதவையை பார்த்து சொல்றா, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. மட்டும் அல்ல, அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல ஆழமாய் பதியும் போது அந்த வார்த்தை சொல்லப்படி அவள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை நீங்கள் கொடுக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஆலோசனைகளை கொடுக்கணும். அவள் என்ன சொல்ற, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ என்று கேட்டு திரும்ப போய் அவளுக்கு சொல்கிறான், நீ குளித்து எண்ணெய் பூசி களத்துக்கு போய் ராத்திரியில் போய் போவாசுடைய பாதத்தில் படுத்துக்கிட. ஒரு ராத்திரி படுத்து முடிக்கிறது எழுந்திருக்கிறது யாரும் என்ன செய்யக்கூடாது, அறியக்கூடாது. அவன்தான் உனக்கு சுதந்திரவாளி. நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு வார்த்தை, இயேசுதான் உனக்கு சுதந்திரவாளி, இயேசுதான் உனக்கு எல்லாமே, இயேசுதான் உன்னை வாழ்ந்திருக்க செய்கிறவா, இயேசுதான் உனக்கு சௌக்கியத்தை தர வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய பாதத்தை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை மாறு, சீராய் மாறு. ஹல்லேலூயா. நீ தனித்து நிற்கிறதெல்லாம் சரிதான். ஆவிக்குரிய ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறவளாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆலோசனை, குளிக்கணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பண்ணப்படணும், எண்ணெய் அபிஷேகம் பெறணும், நீ உன் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளணும். இதெல்லாம் உனக்கு தேவை. இதெல்லாம் நீ வந்துட்டேன்னா உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் சரீர தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்ய வல்லமையுள்ள தேவன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. வலது கரத்தை. இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய விதவைகள் சபைக்குள்ளே இருந்து எழும்பணும். நான் வந்தேனா என் பாடே பெரிய பிரச்சனையாக இருக்கா போகிறேன்னா அப்படி அல்ல. வாழ்க்கையின் கசப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் வாழ வேண்டிய அடுத்து ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள்னாலே அவர்களை எழுப்பி விட வேண்டியது கர்த்தர் நமக்கு தந்த பெரிய பொறுப்பு. அப்போ உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? எல்லா பெண்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆமென். நான் முதல்ல சொன்ன விதவைகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆலோசனையை கர்த்தர் கொடுக்க கிருபையை தருவார். நம்முடைய விருப்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று கூட கேம்பு கூட நான் வருத்தப்பட்ட ஒரு இடங்கள் இருக்குது. நேற்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, சிஏ டிபார்ட்மெண்ட்டில் தலைமைத்துவ பகுதியில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. நேற்றுக்கு மட்டும் நான் டூர் போகிறேன்னு சொன்னால் எத்தனை பிள்ளைகளை நீங்கள் விருந்துக்கு அனுப்புவீங்க? எத்தனை பிள்ளைகளை நீங்கள் விடாமல் இருப்பீங்க? உங்கள் கண்கள் திறக்கப்படணும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன ஒரு அழகான ஒரு அபிஷேக ஆராதனை செக்ஷன் கேம்பு எல்லாம் ஸ்டடி 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 பிட்டு 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 உட்கார வச்சு கொடுத்து, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்கள தங்க வச்சு, அவங்கள இதெல்லாம் செய்யும்போது விசேஷமாக பாஸ்டரே அதில் ஒரு தலைவராக இருந்து நடத்தும்போது நம்ம சபையுடைய பிள்ளைகள் என்ன ஆனாங்க? பெற்றோர்களை, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், கமிட்டி, சிஏ டிபார்ட்மெண்ட் என்ன ஆனாங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சி எப்போவுமே அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நீங்கள் வளர்த்தி விட்டீங்கன்னு வச்சுருங்க, அவங்க சரீர தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் நன்மை செய்வார். அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். எங்கள் சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் ஒரு வேனை கொண்டு வச்சாங்களும் என்ன செய்யணும்? இழுத்துட்டு
போகணும். நிறைய பெற்றோர்கள் என்ன செய்திருக்காங்க, விருந்துக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. எனக்கு வருத்தம் இருக்கும். அப்படி அல்ல, நம்முடைய பிள்ளைகள் ஆவிக்கிற நிலைமையில நம்ம கண்ணோட்டமாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ரூத் நகோமியுடைய வாஞ்சியெல்லாம் என் மகள் சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னா அவள் குளிக்கணும், அவள் எண்ணெய் பூசணும், அவள் வஸ்திரம் உடுக்கணும், அவள் களத்துக்கு போகணும், அவள் பூவாசுடைய பாதத்தில் படுத்து கிடக்கணும், அவள் இரவு முழுவதும் அவள் படுத்து கிடக்கணும். இரவு முழுவதும் படுத்துட்டு வெளியே வந்தபோது அவள் ஒரு பெரிய ஒரு எஜமானியாய் மாறிட்டா. ஹல்லேலூயா. பெரிய ஒரு பணக்காரியாக மாறிட்டா. இந்த நகோமி அவள் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரும்னு. வாழ்க்கையில் நினச்சிருக்கவே மாட்டான். நினச்சிருப்பாளா? நினச்சிருக்கவே மாட்டான். வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இப்போ விதவையுடைய கடமைகள் என்னெல்லாம்? ஆலயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. ஜெபிக்கணும். ரெண்டாவது, கூட்டமாக ஜெபிக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். மூன்றாவது, உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் அவங்க சுகமாய் வாழ்ந்திருக்கிற ஆலோசனையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. இது செய்யணும். ஆமென். ரெண்டாவது பாட்டுக்கு வர போறே. அப்படியே மேல் வீட்டறைக்கு ஏறினவங்க எல்லாம் கை தூக்குங்க. கொஞ்சம் பேர் அங்கே கை மேலே பெய்யாச்சு, பரலோகத்துக்கு பக்கத்தில் பெய்யாச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபையுடைய பங்களிப்பு. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். சபையுடைய கடமை விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கணும். நீங்கள் போகணும். வியாதியாக இருந்தால் விசாரிப்பு என்னது? என்னை பார்க்க வந்தீங்களா? நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? நான் பசியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்களா? நான் ஆண்டவர் கேட்குறாருல்ல. பைபிள் சொல்லுது, மாசில்லாத சுத்தமான பக்தி. மாசில்லாத சுத்தமான பக்தி. பக்தி என்பது என்னது? பக்தி என்பது அங்கே கத்த வைக்கிற பத்தியா? இல்லை. பக்தி என்பது என்னது? வெள்ளை வெள்ளை உடுக்கிறதா? பக்தி என்பது பைபிளை இப்படி தூக்கி மார்போட சேர்த்து இல்லை தோள் மேலே சுமந்து கொண்டு வர்றதா பக்தி? குடும்ப ஜெபம் பண்ணுறதா பக்தி? இல்லை. பைபிள் சொல்கிற மாசில்லாத சுத்தமான பக்தி. நம்ம பொண்ணு மாசோட தான் எல்லாரும் போட்டிருக்கீங்கல்ல, மாசு இல்லாதது யாருமே போடலை. அப்படிதானே? நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாம் என்ன சேர்ந்துருக்கு? இரும்பு சேர்ந்து தான் போட்டிருக்கீங்க. இரும்பு சேரலேன்னு வச்சுக்கோங்க, பொண்ணு என்ன செய்யும்? இப்படி பிதுக்குனா பபிள்கம் மாதிரி ஆயிட்டுருக்கும். 24 கேரட் நீங்கள் போட்டிங்கன்னா போட முடியாது. 22 தானே போடுவீங்க. அந்த 22 போட்டோன்னா என்ன ஆகும்? அதுக்குள்ளே என்ன இருக்குது? எல்லாரும் இரும்பையாக செமந்துட்டு தெரியுதுங்க. பொண்ணு செமக்கவே இல்லை, இரும்பு இருக்கிறதுனால போடுறீங்க. சூப்பராக. சரி, அந்த சாப்டர் பக்கம் போகலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ மாசில்லாத, ஆனால் ஆண்டுடைய சமூகம் மட்டும் மாசில்லாத சுத்தமான பக்தி என்ன செய்யணும்? விதவைகளை விசாரிக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் குறுகுறுன்னு குறுகுறு தான் இருக்கும், அவங்கள போய் விசாரிக்கணும். வீட்டுக்குள்ளே மருமகள் இருப்பாங்க, மாமியார் சில வேளை விதவையாக இருப்பாங்க, விசாரிக்கிறது கிடையாது. விசாரிக்கணும், சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும். வந்து அந்நிய பாஷை பேசி பாயங்கிழிச்சு மோகன் பாஷை சொன்ன மாதிரி இருக்கிற இடத்தையெல்லாம் மொத்தமாக காலி பண்ணிட்டு போகிறதில்ல.
அவங்க வந்து சாப்பிட்டாங்களா, காலை உணவு எடுத்தாங்களா, மதியம் சாப்பிட்டாங்களா, சாயங்காலம் சாப்பிட்டாங்களா, அவங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறதா, அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமா, அவங்களுக்கு ஏதாங்களும் செலவு இருக்கிறதா விசாரிக்கணும். இதுதான் சுத்தமான பக்தி. ஹல்லேலூயா. இதில் கிறிஸ்தவர்கள் தான் வெறும் மோசம். சுற்றிலும் நான் பார்க்குறேன், மற்ற மதத்தை சார்ந்தவங்க கொஞ்சம் பயபக்தியோடு தான் இருக்கிறாங்க, வீட்டை கவனிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மதம்னா வெறும் மோசம். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு சொல்லுது, மாசில்லாத சுத்தமான பக்தி. நீண்ட ஜபம் பண்ணுறதில்ல, உபவாசம்னா 41 நாள் உபவாசம் இருக்கிறதல்ல பக்தி. பக்தி என்பது எது? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்குள்ளே பேசுகிறதே நான் உணர்ந்தேன். இத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. அப்படி அந்த பக்தி நமக்கு வேணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சுத்தமான பக்தி எதுன்னு தெரியுமா? 24 என்னது கேரட் தங்கம் எதுன்னு தெரியுமான்னு கேளுங்க. விதவைகள் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதா. வீட்டுக்குள்ளே இருந்தாங்களும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, சபையிலே முக்கியமாக அப்படிப்பட்ட நபர்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஜெபம். ஒன்றுமே கொடுக்க முடியலையா, உத்தரத்தில் கொடுக்க முடியலை, ஜெபமாவது பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது, சபையுடைய இந்த விதவைகள் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கணும். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வார்த்தையிலே படிக்கிறோம். அங்கே சபையிலே எபிரேயர் கிரேக்கர் என்ற ஒரு பெரிய ஒரு பிளவு அங்கே வந்துட்டு, நீ எபிரேயர் நான் கிரேக்க விதவைகள் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாருங்க, சீஷர்கள் பெருக பெருக சபையில் பிரச்சனை தான் வரும். 10 அண்ணா இருந்தால் பிரச்சனை வராது, 100 அண்ணா இருந்தால் பிரச்சனை, 1000 இருந்தால் அதுக்கு மேலே பிரச்சனை. அதான் ஆண்டவர்கிட்ட மோசையே கேட்பார், என்னது என்ன கொன்று போடும் ஆண்டவரே, இல்லைங்க ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை கிறுக்கி போடும். யாராவது கேட்பீங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பேரை கிறுக்கி போட வாழ்க்கையில கேட்பீங்களா? கேட்கவே மாட்டேன். மோசைக்கு அவ்வளோ பிரச்சனை. எல்லாவனாலும் போகிறவனும் வாரவனும் என்ன எடுக்கிறான்? கல் எடுக்கிறான். இறைச்சி கொடுக்கலன்னா கல், தண்ணி கொடுக்கலன்னா கல், வனாந்திரத்தில் போர் செய்ய போகலன்னா கல், அவன் ஏதோ எத்தியோப்பியா பெண்ணை கட்டினேன்னா கல், எல்லாத்துக்கும் கல் தான். பாவம். உண்மையிலே மோசையோட ஊழியத்தை பார்க்கும்போது பாவம், எல்லா காரியத்துக்கும் என்ன தான் எடுப்பான்? கல் தான் எடுப்பான். சேவானை பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கிற நிமித்தம் என்ன எடுத்தான்? கல் தான் எடுத்தான். கல் கொண்டு அவன் நல்ல செய்தியை தான் சொல்லிட்டு இருந்தான். தீமையான செய்தி சொல்லவே இல்லை. நல்ல செய்தி சொல்லிட்டு இருக்கும்போதே கல்லை தான் எடுத்தான். ஆனால் ஸ்தேவான் ஆண்டுடைய வலது பாரிசத்தில் நிற்கிற தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தான். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே அநேக கற்கள் வரும். இவங்க பார்த்தா இங்கேயும் சபையில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் விதவைகள் சரியாக கவனிக்கப்படலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு. இப்போ யார்கிட்ட வருது? சீஷர்களிடத்தில், அப்போஸ்தலர் இடத்துல வர்றாங்க. இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் இந்த காரியத்திற்காக பந்தி விசாரிப்பு. இன்னும் ஒன்று சொல்கிறேன், சபையில் எங்கே தான் பிரச்சனை? கிச்சனில் தான் பிரச்சனையே வரும். ஹல்லேலூயா. இது இயற்கை, இது வராமல் இருக்கு. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கிச்சனில் தான் பிரச்சனை. அவங்களுக்கு ஊறுகாய் கூட்டி கொடுத்தாங்க, எங்களுக்கு அங்கி நிறைய தந்தாங்க, அவங்களுக்கு அது கொடுக்கலை, இவங்களுக்கு இது கொடுத்தாங்க. இது என்னது? முறுமுறுப்பு வருது. வந்தோடனே பிரச்சனைக்கு பிடிச்சி இழுக்க யாரை வர்றாங்க? பாஸ்டர் வர்றாங்க. ஆனால் இவங்க சொன்னாங்க, எங்கள் ஊழியம் வித்தியாசமானது, ஜெபிக்கிறதும் வேத வசனம் போதிக்கிறதான் ஊழியம். இந்த ஊழியத்தில் எங்களை ஈடுபடுத்த கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை யார் செய்யணும்? அதுக்காக 7 பேரை நியமிக்கிறாங்க. அந்த 7 பேரும் அதை செஞ்சாங்க. பாஸ்டர் பலிபீடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணனா பந்தி விசாரிப்பு வேலை இன்னொரு ஆளுக்கு தான் கொடுக்கணும். பந்தி விசாரிப்புலே போட்டு இழுத்தோன்னா பிரசங்கம் சரியாக வரவே வராது. பாடும் பிரச்சனையை தான் மேலோங்கி பந்தி விசாரிப்பு பொறுப்பு
அது உண்மையாக அது செய்யப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு. பார்த்தீங்களா, அந்த வசனத்தில் நீங்கள் படிக்கணும் இதெல்லாம். அப்போஸ்தலர் 6:1 2வது வசனத்தை படிங்க சிஸ்டர். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் போதும். இப்போ பாத்தீங்க, இந்த யோசனை சபையார்களுக்கு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிற்று. இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பந்தி விசாரிப்பு ஊழியக்காரர்களுக்கு தகுதி அல்லாத ஒரு ஊழியம். அந்த ஊழியம் செய்யப்படுகிறதற்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியும் சொல்லுங்க, நற்சாட்சியும் பெற்ற, நற்சாட்சியும் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்துள்ள 7 பேரை உங்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தான் அந்த ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு நீங்கள் செய்யணும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இது தகுதி அல்ல. முறுமுறுத்து என்னைக்கு எங்கள் மேலே முறுமுறுப்பு வச்சிங்கன்னு வச்சுருங்க, வசனமும் வெளிப்படாது, ஜெபமும் நடக்காது. மண்டையை போட்டு உடைச்சி பலிபீடத்தில் உள்ளவங்க பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் ஆசாரியர்களை எதற்காக வைத்திருக்கிறார்? ஆசாரியர்கள் எதற்காக வைத்திருக்கிறார் சொல்லுங்க. சும்மா இட்டு தலையாட்டாதீங்க, சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் படித்தவங்க இருக்கிறீங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, சொல்லுங்க. இல்லைதான் சிஸ்டர் சொல்லுங்க. ஆசாரியர்கள் ஆலயத்தில் ஆண்டவர் எதற்காக வச்சிருக்காரு? ஆராதனை செய்கிறதற்கும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு. அதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன போது சின்ன காரியம் கூட நேற்று கூட அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் கேம்பில் அந்த இதில் அந்த பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு பாஸ்டருக்கு மகன் அவர் சொன்னார், முன்னால் எல்லாம் ஒரு ஸ்டவ் வாங்கினாலும் பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ணி தான் என்ன செய்வாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கினாலும் பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ணி செய்வாங்க. இப்போ எல்லாம் இருக்கா? இல்லை. இப்போ ஜஸ்ட்டு நம்மளாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி தொடங்குவோமா? அது கூட இல்லை. கடன்னு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு அதில் உள்ள லேபிலெல்லாம் திறந்துச்சு, அப்படி பொத்தச்சு ஃபிட் பண்ணியாச்சு, அது சரியாக இருக்கான்னு எட்டி பார்த்துச்சு. செபிச்சு கூட என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு பேசினேன். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி இது கனம் பண்ணுறதுக்கு அடையாளமே அதுதான். ஒரு ஸ்டவ் வாங்கி என்னை கூப்பிட்டு ஜபிச்சவங்க இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு மேசை டைனிங் டேபிள் வாங்கி அதுக்காக ஜபிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய சொத்துக்கள் வாங்கினாலும் ஜெபிக்காதவங்களும் வெரி குட், அந்த கூட்டமும் இருக்குது. கர்த்தர் நல்லவன். அது நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறதற்கு அடையாளம். ஒரு சின்ன காரியமானால் அந்த காரியத்துக்கு முக்கியப்படுத்தி பார்த்து பாருங்க, அதுக்கு டேஸ்டே வித்தியாசமாக இருக்குது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவன். பாருங்கள், இந்த வசனத்தில் படிக்கிறோம், இவர்கள் விதவைகள் சரியாக விசாரிக்கப்படலை. அதை கவனிக்கிறவர்கள் சபைக்குள்ளே இருந்து எழும்பணும். அந்த பகுதியை நிறைவேற்றக்கூடியவர்கள் சபைக்குள்ளே எழும்பணும். அவங்க முறையிடுதல் தேவ சமூகத்தில் போகக்கூடாது, அவர்கள் விசாரிக்கப்படணும். மூன்றாவது 1 தீமோத்தேயு 5:3 படிங்க. 1 தீமோத்தேயு 5:3. ஹல்லேலூயா, சீக்கிரமாக படிங்க. உத்தம விதவைகளை கனம் பண்ணு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். விதவைகளை
கனம் பண்ணணும். இப்போ யாருமே சபைக்குள் அப்படி வேறு பிரித்து பார்க்கறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கள கனப்படுத்தணும். கனப்படுத்துறது எப்படி கனப்படுத்தணும்? தலையில் உள்ள கிரீடத்தை சூட்டி குதிரை மேலே வச்சு உலாவி அப்படி சொல்லணுமா? இல்லை, அவங்கள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், கனம் கொடுக்கணும். ஒரு வார்த்தை பேசுனாங்களா, எதுக்காக பேசுகிறாங்க, எதுக்கு அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு நினைச்சு எனக்கு கனம் கொடுக்கணும். அதான் வார்த்தைகளை கனப்படுத்தணும். அதுவும் உத்தம விதவைகள், பைபிள் அதான் சொல்லுது. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது உத்தம விதவைகளை கனம் பண்ணு. அது பிறகு பார்த்தீங்கன்னா முதிர் வயதான விதவைகள் எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயு 5:9, 1 தீமோத்தேயு 5:9 படிங்க. 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியா இருந்தவள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல வார்த்தைகள் படிங்க. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முதிர் வயதான விதவைக்குள்ள டெஃபனிஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல்ல சொன்னேன், ஒரு விதவை, ஒரு பெண், அவங்க சபையில் அவங்களுடைய பங்களிப்பு, சபையாருடைய பங்களிப்பு, அவங்க முறுமுறுக்கக்கூடாது, அவங்களுடைய உபத்திரத்தில் உதவி செய்யணும், விசாரிக்கணும். ரெண்டாவது, அவர்களை கனம் பண்ணணும். மூன்றாவது பகுதியில் ஒரு முதிர் வயதான விதவையுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா, அவள் பிள்ளைகளை அன்பாக வளர்க்கணும், நல்லா வளர்க்கணும். ஆமென். அலைய விடக்கூடாது. அந்நியரை என்ன செய்யணும்? உபசரிக்கணும். பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி, அதனால் காலில் தண்ணி வச்சு கழுவணும்னா பரிசுத்தவான்களுடைய கால்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். நான் தான் உபத்திரப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். சகல நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்டவங்க தான் விதவைகள் கூட்டத்தில் என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். இதெல்லாம் பவுல் தீமோத்தேயு ஊழியக்காரனுக்கு சொல்லி கொடுக்குறான். எல்லாரும் விதவைகள் கூட்டத்தில் நீ சேர்க்காத, அவன் நற்சாட்சி நல்லவா என்று சாட்சி பெற்றவளாய் பிள்ளைகளை கவனிக்கணும், அந்நியரை உபசரிக்கணும், பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவணும், உபத்திரப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும், நல்ல கிரியைகளை செய்யணும். இப்படிப்பட்டவர்களை விதவைகள் கூட்டத்தில் சேர்க்கணும். அதிலும் 60 வயசுக்கு குறைவில் 60 வயசுக்கு மேலானவங்களை தான் விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளணும். இனி இள விதவைகளை குறித்து என்ன சொல்றார்? அடுத்த பகுதியை படிங்க, 5:12 படிங்க. இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இள வயதுள்ள விதவைகளுடைய குவாலிட்டியை குறித்து சொல்லப்படுறது. இதில் எல்லாரும் மொத்தத்தில் நான் அடங்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, அவர்கள் வயதுள்ள விதவைகள் கல்யாணம் பண்ணணும்னு பவுல் சொல்கிறாரு. ஏன்? சின்ன வயசு, வாழ வேண்டிய வயதுன்னு சொல்லுவோம். அவங்க இயன்ற அளவு திருமணம் பண்ணணும். திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்ல சாட்சியின் ஜீவிதத்தை கடைசி வரை காத்துக்கொள்ள. சில நேரங்கள் ஆதியில் நல்லா இருக்கும், இனி வேண்டாம். ஆதியில் இந்த விசுவாசத்தை எல்லாம் விட்டு விலகி ஓடி திரும்ப அவ காமவெறி கொள்ளும்போது ஒரு புருஷனோடு வாழ மாட்டாங்க, பல புருஷரோடு இணைந்து வாழ ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கையின் சாட்சியின் ஜீவிதம் மாறும். கடைசியில் முடிவு ஒரு தற்கொலையின் அனுபவத்துக்கு நேராக போகிறதை பார்க்கிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இள வயதான விதவைகள் என்ன செய்யணும்? அவர்கள் விவாகம் பண்ணணும். அந்த 14வது வார்த்தையில் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதி அவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்கவல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிற அவருடைய விருப்பம். ஆனால் அவரவர் தெரிந்து கொள்ளலாம், நான் எப்படி வாழணும்னு அவரவர் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள்
தடை இல்லை, அவங்க விவாகம் பண்ணுறதுக்கு தடை இல்லை. ஆனால் இவர்கள் எப்போ ஆக்கினிக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்கிறார். என்னது? அவங்க என்ன செய்வாங்களாம்? சோம்பல் உள்ளவர்கள். அவருடைய குவாலிட்டி என்னது? சோம்பல் உள்ளவர்கள். ரெண்டாவது, வீடு வீடா, அது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். வீடு வீடாக போகிறது. வீடு வீடாக போகிறது யாரு? வீடு வீடாக போகிறது யாரு? சாதாவே சொல்லுங்க. பிச்சைக்காரன் வீடு வீடா போவா. போஸ்ட்மேன் வீடு வீடா லெட்டர் கொண்டு விடுறது போவான். நம்ம அதே மாதிரி வீடு வீடாக போஸ்ட்டு கொண்டு கொடுக்க மாதிரி வீடு வீடாக ஏறி இறங்கக்கூடாது. அது கெட்ட பழக்கம். எப்போவுமே சொல்லுவேன், தூங்கினாலும் பரவாயில்லை, படுத்து தூங்கினாலும் பரவாயில்லை, எந்த வீட்டுக்கும் வீடு வீடாக ஏறி போகக்கூடாது. வீட்டுக்கு அடுக்களை வர போகக்கூடாது. ஃப்ரெண்டில் தான் இருக்கணும். அது ஒரு ரூல்ஸு. ஃப்ரெண்டில் தான் உட்காரணும். எதுக்கு சிட் அவுட்டுன்னு வச்சுருக்காங்க? உட்கார்றதுக்கு. ஆமே. சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார். ஏன்னா கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அப்போ ஒரு வீட்டுக்கு போய் அடுத்த வீட்டுக்கு போய் அடுத்த கதை எல்லாம் பண்ணும்போது 4 மணிக்கு பிள்ளைகள் வரும், வீட்டில் வருவாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்? குப்பை கூலமாக இருக்கும். சோம்பல் உள்ளவராய் மாத்திரமல்ல, அடுத்த 3வது குவாலிட்டி என்னது? அலப்புகிறவர்களாய் இருப்பார்கள். அலப்பிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதுவும் ஒரு ஞானம் இல்லாமல் செயல்படுவாங்க. 4வது, வீண் அலுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். வீணான காரியத்துக்கு போய் தலையை நுழைச்சிட்டு தகாத காரியங்களை பற்றி பேசி, அந்த வீட்டில் உள்ள பொண்ணு என்ன நடந்து, இந்த வீட்டில் பையன் என்ன நடந்து, அந்த வீட்டில் என்ன சமைச்சாங்க, அந்த வீட்டுக்காரர் என்ன கொண்டு வராரு, தகாத காரியம். நமக்கு தகாது. அடுத்தவனுடைய விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது. அவன் காப்பி வாங்கினாலும் சரி, அவன் வீடு வச்சாலும் சரி, எதுக்கு நமக்கு அந்த பிரச்சனை? பொதுவாக அப்படி பண்ணவே கூடாது. அடுத்தவன் காரியத்தை பற்றி எப்போவுமே வீட்டுக்குள்ளே பேசி பாருங்கள், தாரித்திரம் உங்கள் வீட்டில் போகவே போகாது. பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும். கர்த்தரை எப்போதும் தனக்கு முன்பாக நோக்கி கொண்டிருங்க. கர்த்தரை பற்றி பேசுங்க, பாட்டை போடுங்க, ஜெப சத்தத்தை போடுங்க, பைபிள் ரீடிங் போடுங்க, அந்த வசன சத்தத்தை போடுங்க. அது காதுகள் நிரம்பட்டும், அது நிரம்பட்டும். பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய வீடுகள் நிரம்பட்டும். தேவ பிரசனத்தினாலே நம்ம வீடுகள் நிரம்பட்டும். வீட்டுக்கு வீட்டுக்கு என்ன செய்யணும்? என்னெல்லாம் செய்யக்கூடாது? அவங்க சோம்பல் உள்ளவளாக இருக்கக்கூடாது, வீடு வீடாக போகக்கூடாது, அலப்பக்கூடாது, தகாத காரியங்களை பேசக்கூடாது, வீணான அலுவல்காரிகள். அலுவல்காரன்னா யாருக்கு போடுவாங்க? கவர்மெண்ட்டு ஜாபில் ஒரு ஆள் வேலை பார்த்தாங்கன்னா அலுவலகத்தில் ஆஃபீஸ் வேலை. இவங்களுக்கு என்ன வேலை? ஆஃபீஸ் வேலை. என்ன வேலை? காலையிலே போய் என்ன ஆஃபீஸ் வேலை சொல்ல இல்லை, 9 மணிக்கு போனால் 4 மணி வேறு ஆஃபீஸ் வேலை. முடிச்சிட்டு வரும்போது என்ன கிடைக்கும்? ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் விதவைகள் கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன வருமா? ஆக்கினி வரும், ஆக்கினி தீர்ப்பு வரும், நரக ஆக்கினி என்ன செய்யும்? வரும் என்று அவர் சொல்கிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். கடைசியாக சங்கீதம் 68:5 படிங்க. ஆண்டவர் விதவைகள் மேலே என்னெல்லாம் செய்கிறார்? சீக்கிரமாக படிச்சுட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் விதைகள் படிங்க சீக்கிரம். பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். விதவைகளுடைய நியாயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விசாரிக்கிறார். நீதிமொழிகள் 15:25 படிங்க. அதில் படிக்கிறோம், விதவையுடைய எல்லையை அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையோ நிலைப்படுத்துவார். விதவையுடைய எல்லையை நிலைப்படுத்துவார். போய் அகங்காரி மாதிரி எல்லையை பிடுங்கி இங்கே வைக்காத. கேட்க ஆள் இல்லையே, கர்த்தர் கேட்கார். கர்த்தர் அவன் வீட்டுக்காரன் இல்லை, கொஞ்சம் எல்கையை கொஞ்சம் என்ன செய்வான்? பிடுங்கி அந்த பக்கம் மாற்றி வைப்போம். நினைக்காதீங்க, கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. எல்கையை நிலைப்படுத்துவார். மல்கியாவுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வார்த்தை,
மத்தேயு 23:14 வார்த்தை இதெல்லாம் எடுத்துருங்க. மல்கியா 3:5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கு பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். விதவைகள் எனக்கு பயப்படாம விதவையுடைய கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கு நான் ஒரு தீவிரவாதியா இருப்பேன். அவதான் ஆண்டவர் சொல்ல. நான் ஒரு தீவிரவாதின்னா என்னது? நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது மாதிரி இருக்கு. தீவிரவாதின்னா என்னது? தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, அவனை போட்டு தள்ளணும், சேர்ந்தவில்லை தானே அவன் சொல்ல. வெறித்தனம் தீவிரவாதி. அவன் பைக்குள்ள வச்சிருந்து எத்தனை குண்டு மேலே வந்தாலும் கடைசி வரை ஒப்புக்கொள்ளுவானா? ஒப்புக்கொள்ளவே மாட்டான். அவன் தீவிரவாதி. அந்த மதத்தின் மேலே தீவிரம், நாட்டின் மேலே தீவிரம். அப்படி ஒரு தீவிரவாதம். ஆண்டவர் சொல்றாரு, விதவைகளின் கூலி அடி அபகரிச்சு வச்சேன்னா நான் ஒரு தீவிரவாதியா மாறுவேன். எவ்வளோ வைராக்கியம் பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்ற விதவையுடைய நியாயத்தை ஒருவேளை புரட்டி போடலாம், நியாயம் எடுபட்டு போகலாம். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். சிலர் கையில் எவிடன்ஸ் வச்சே சொல்லுவாங்க. நான் உண்மையிலே சர்டிஃபிகேட்டே உருவாக்குற ஆட்கள் இருக்கிறாங்க. கள்ள சர்டிஃபிகேட் உருவாக்குற ஆட்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறாங்க. கொடுக்காத 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் 2 லட்சம் என்ன செய்வாங்க? சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு மோசடி பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய இந்த சீட்டு மாதிரி நடத்துகிறாங்க தெரியுமா? நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க நிறைய இடங்களில். கிறிஸ்தவர்கள் கூட வாங்கிட்டு டக்குன்னு கடந்த நாட்களில் ஒரு பிரதர் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொன்னார், நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு 1 லட்சம். அவன் என்ன செய்கிறான்? பேங்க் வழி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பியாச்சு, செல்லு வழி அனுப்பியாச்சு. அனுப்பின உடனே எல்லாமே டெலீட் ஆகியிருக்கிறான். எல்லாமே என்ன செய்தாச்சு? கொடுக்காத மாதிரி எல்லாம் டெலீட் ஆகும். நல்ல காலத்துக்கு இவர் அந்த 1 லட்சம் ரூபா காசு அனுப்புகிற அந்த காசோலை மாதிரி வரும் இல்லை, அந்த இது செல்லில், அதை உடனே தன்னுடைய ஒய்ஃபுக்கு மாற்றிட்டார். அந்த செகண்டில் அந்த எவிடன்ஸ் எங்கே இருக்குது? ஒய்ஃபுக்கு செல்லில் ஆயிட்டு. இவன் கொடுத்ததையும் டெலீட் பண்ணி, இவங்க கொடுத்ததுக்கான அத்தாட்சி இல்லாமல் எல்லாம் டெலீட் பண்ணான். 1 செகண்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் இவர் போட்டதும் மனைவிக்கிட்ட அந்த ட்ராப்டை அனுப்பி கொடுத்ததுனால தப்பிட்டு வந்து நிற்கிறான். நீ எங்கே தந்த? எத்தனாம் தேதி தந்த? எத்தனை மணிக்கு தந்த? வந்து நிற்கிறானா அந்த 1 லட்சம் ரூபா. பிறகு அவங்க ஒய்ஃப்கிட்ட இருந்ததை எடுத்து காட்டும்போது மாட்டிக்கிட்டான். பார்த்தீங்களா? காலில் விழாத குறை. இவங்க சொன்னாங்களாம், நான் பத்திரிகைக்கு கொடுக்க போகிறேன், நான் போலீஸ்கிட்ட கொடுக்க போகிறேன், உன்னை மாட்டி விட போகிறேன். பிரபல சீட்டு பண்ணி நடத்துகிறவங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனே இவங்க காலில் விழ வேண்டிய சூழ்நிலை வந்து. ஞானமாக இருக்கலைன்னா எந்த மோசடியும் செய்கிறதுக்கு அவங்க ரெடி. நம்ம நினைப்போம் பேங்க் வழி தானே கட்டிட்டோம், என்ன அத்தாட்சி இருக்குது? நம்ம கையில் அத்தாட்சி இருக்குல்ல, நம்ம இது பாருங்கள் எவ்வளோ கண்ணியமாக. நம்ம 1 கண்டுபிடிச்சா அவன் 10 கண்டுபிடிப்பான் மோசடி பண்ணுறதுக்கு. ஆனால் நியாயத்தை புரட்ட முடியாது. விதவையுடைய நியாயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதுக்கு ஒருவேளை லேட் ஆகலாம், ஆனால் நமக்கு நியாயம் செய்வார். எல்கையை மாற்ற முடியாது, கூலியை மாற்ற முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஜெபம் மட்டும் எப்படி இருக்கு? நான் முதல்ல சொன்ன மாதிரி நீண்ட ஜெபம். ஆனால் விதவைகளுடைய வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டு போன மாதிரி பட்சித்து போடுறீங்க. யார் இது? வேதபாரகரும் பரிசேயரும். நல்லா தெரிஞ்சவங்க, கர்த்தருடைய வார்த்தையை தெரிஞ்சவங்க. ஆண்டவர் அவளை குறித்து சொல்கிறாரு,
மாயக்காரரே, இது நிமித்தம் நீங்கள் அதிக ஆக்கினியை ஜெபம் அல்ல முக்கியம். நேர்மையாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், குற்றமில்லாமல் நடக்கணும். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஒன்று தான் பிடிச்சோம். ஜெபிச்சா போதும் எல்லாம் கிட்டும். பாஸ்டர்ஸுடைய உபதேசம் அப்படிதான். ஜெபிச்சா போதும் எல்லாம் கிட்டும். ஒன்றும் கிட்டாது, ஒன்றும் கிட்டாது. எலியா முதல் ஜெபத்தில் செப்பனிடுறது ஃபஸ்ட்டு செய்தாரா, ஜெபம் ஃபஸ்ட்டு செய்தாரா? செப்பனிடப்படுது. செப்பனிடுகிறதுக்கு டைம் ஆயிட்டா, ஜெபத்துக்கு டைம் ஆயிட்டா? ஜெபத்துக்கா? செப்பனிடுறதுக்கு மண்ணில் எடுக்கிறாரு, பலிபீடத்தை கட்டுறாரு, இடிஞ்சு கிடத்தையெல்லாம் சேர்த்து 12 வைக்கிறாரு, தண்ணியை ஊற்றுறாரு, இல்லை எல்லாம் செய்கிறாரு. ஜெபம் கர்த்தாவே கேட்டரலோ இந்த ஒரு ஜெபந்தான். பதில் வந்துதா? நீ முழங்கார் படியிடலைனாலும் பரவாயில்லை, நாம் ஒற்ற காலில் நிற்கலைனாலும் பரவாயில்லை, நேர்மையாக நடக்கிறவர்கள் கர்த்தர் எல்லா வழியை நேராக்கி கொண்டு போயிருப்பார். உண்மை இல்லை தேவ ஜனங்களை. நிறைய பேர் கள்ளத்தனமான கை நம்ம விட்டு விலகணும். வருத்தம் இருக்குது. களவு செய்கிறாங்க, பணத்தை திருடிட்டு வராங்க, பொருட்களை திருடிட்டு வராங்க. கடந்த நாட்களில் ஒரு வேலை ஸ்தலத்துலேருந்து ஒரு விசுவாசி என்னெல்லாமோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஒரு தகவல், சபைகளுக்குள்ளே நடக்கிற ஒரு தகவல். ஒரு ஆள் சொன்னது பாருங்க. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ யாரையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்? கேமரா இருக்குது. இந்த ஆள் போகிறது, எடுக்கிறது, எடுத்துட்டு வாரது எல்லாம் கேமராவில் பதிவு. ஆனால் சபைக்குள்ளே என்ன செய்வாங்க? பயங்கர ஜெபம், ஆவியில் அந்நிய பாஷை பேசி சடபடன்னு எப்படி தான் அந்நிய பாஷை வருதுன்னு தெரிய மாட்டேன். வருத்தத்தோடு பேசிடுறேன். சபை சுத்திகரிக்கப்பட வேண்டும். எல்லா சபைகளும் சுத்திகரிக்கப்படணும். ₹1 கண்டக்டர் விட்டுட்டாலும் ₹1 திரும்பி கொண்டு கொடுக்கணும். ₹10 நம்ம பையில் இருந்துன்னா அந்த ₹10 ஒரு டெக்ஸ்டைல்ஸில் சாதனை எடுத்துகிட்டு வரோம், ₹10 மாற்றி தந்துருக்குறான், கொண்டு கொடுக்கணும். ₹100 கீழே கிடந்தாலும் கொண்டு கொடுக்கணும். எத்தனையோ ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் லட்சக்கணக்கான பையில் வரும்போது அதை கொண்டு போலீஸில் ஒப்படைக்கிறான். கையில் வந்தோடனே ஆண்டவர் எனக்கு காகத்தை அனுப்பிவிட்டார், நான் இப்போ குழுவில் கொண்டு அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதை எடுத்தானா ஒப்படைச்சான். அது நமக்குரிய பொருள் அல்ல, நமக்குள்ளது நமக்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தருவார், யாரை கொண்டாகலும் தருவார். ஆனால் நீதி செய்யணும், நேர்மையை செய்யணும். அதை கொண்டு ஒப்படைக்கும் போது அந்த மனசு ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு விட்டு சந்தோஷப்படும். பார்த்தீங்களா? வாழ்க்கையில் உயர்வுக்கு அதுதான் காரணமாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பொருளை அபகரிக்காதீங்க, ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராதீங்க. எங்கேயாவது மாட்டுனா அவன் கொண்டு நம்மகிட்ட கொண்டு காட்டுவான். பாஸ்டர் உங்கள் விசுவாசியை பாருங்கள், இந்த செல்லை பாருங்கள் பாஸ்டர் என்ன செய்கிறான், இவன் போகிறது எடுக்கிறது எடுத்துகிட்டு வாரது, இதெல்லாம் பார்க்கும்போது விசுவாசியுடைய வெளிச்சம், வெள்ளச்சீலையுடைய மகத்துவம் தெரியுமா? தெரியாது. எவ்வளோ வேதனையான இருக்கார். உள்ளது போல் ஜீவிச்சா போதும். மனுஷன் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகிறதே இல்லை. நமக்கு இருக்கிறது போதும். இருக்கிறத நம்ம நல்லா அனுபவிங்க, நல்லா வாங்குங்க. அதனால் கஞ்சப்பட்டியாக இருக்காதீங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க. பிள்ளைக்குன்னு சேர்த்து வைக்காதீங்க. பிள்ளைக்குன்னு சேர்க்கறது நம்ம கையில் இருந்தால் சேரு. அபகரித்து சேர்த்து வைக்காத, லஞ்சத்தை சேர்த்து வைக்காத. பாவம். விதவைகளுடைய வீடுகளை பட்சித்து அதிக ஆக்கிரி அடைவீர்கள். ஒரே ஒரு வசனம், உபாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 11வது வார்த்தை சொல்லுது, நீ தசோபாங்களை பிரித்து வைத்து அதில் ஒரு பங்கை எடுத்து விதவைகளுக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம், இந்த வருஷம் நம்ம உண்டியலுக்கு சொல்லிட்டோம், அடுத்த வருஷம் நான் என்னுடைய விருப்பம் எல்லாம் அதுதான், ஜனங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை தாமதமானால் அதை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக.
வருஷந்தோறும் ஒரு பகுதியை திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்காக நீ எடுத்து சேர்த்து வை. படிங்க பாப்பா, அது எடுத்துட்டீங்கன்னா. தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா 12 படிங்க. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வரத்தில் எல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின் படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இளவு காரியத்துக்காக அதில் ஒன்று படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதி ஆண்டவரே. என்ன சொல்றான்? திக்கற்ற பிள்ளைக்கும் லேவியனுக்கும் பரதேசிக்கும் உள்ளதை எடுத்து வச்சுட்டு கேட்கணும், ஆண்டவரே நம்ம இப்போ என்ன என் வீட்டு ஆசீர்வதி, என் வீட்டு ஆசீர்வதி, என் வீட்டு ஆசீர்வதி எடுத்து வைக்க வேண்டியதை தசோபாகத்தை எடுத்து வச்சுட்டு சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதி. திக்கற்ற பிள்ளைக்கு எடுத்து வச்சுட்டு சொல்லணும், ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதியும். பரதேசிக்குள்ளதை எடுத்து வைக்கணும். மிஷன் ஃபண்டா எடுத்து வை, கஷ்டத்தின் நடுவில் எடுத்து வைங்க. இப்போ நம்ம சபை ஒரு பெரிய ஒரு சாப்டர் நம்ம படிச்சிருக்கோம். சபை விதவைகளை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும், உபத்திரத்தில் விசாரிக்கணும். சபை விதவைகளை கனம் பண்ணணும். விதவைகளுடைய சபையுடைய பங்களிப்பு, அவர்கள் இடைவிடாமல் சபையில் இருந்து ஜெபிக்கிறவளாக இருக்கணும். வீடு வீடாக போகக்கூடாது, சோம்பல் உள்ளவளாக நடக்கக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அலப்பக்கூடாது, வீணான காரியங்களை சிந்திக்கக்கூடாது, பிள்ளைகளை சரியாக நடத்தணும், உபசரிக்கணும், அந்நியரை உபசரிக்கணும். இதெல்லாம் விதவைகளுடைய கடமைகள். முதிர் வயதான விதவைகள் யாருன்னு படித்தோம், இளமையா விதவைகள் யாருன்னு படித்தோம். விதவைகளுக்காக ஆண்டுடைய வெறித்தனமான செயலை படித்தோம். அவர் நியாயம் விசாரிப்பார், எல்லையை நிலைப்படுத்துவார், கூலியை கொடுக்கிறவர். விதவைகளின் வீட்டை என்ன செய்யணும்? பட்சிக்கிறவனுக்கு ஆக்கினியை கொடுப்பார். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா விதவைகளுக்கு ஒரு பங்கை தூக்கி வச்சு, கர்த்தாவே உமது கட்டளை, இது ஆண்டோடைய கட்டளை, இது கட்டளை, ஆர்டர், இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும், அதுதான் கட்டளை. அதை நம்ம செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஒரு சூப்பரான ஆலோசனை சொன்னது போல, ஆண்டவரே என்னை ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்து கிறிஸ்துவண்டை பிள்ளைகளை நடத்தக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவர். கிறிஸ்துவண்டை பிள்ளையை நடத்தக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவர். கேளுங்க ஆண்டவரே, சொல்லுவோமா? கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும். பாலும் தேன் ஓடுகிற தேசம்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா விதவைகள் படுகிற உபத்திரத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. 2 பக்கம் நடக்குது. ஒன்று சபை செய்ய வேண்டியது, இன்னொன்று விதவைகள் செய்ய வேண்டியது, இன்னொன்று கர்த்தர் நமக்காக செய்ய போகிற காரியம் அதிசயமாக இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இப்போ முதியோர் ஜெபம், விதவைகள் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், வாரந்தோறும் கர்த்தர் அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம் என்ன விரிவாகணும்? நீங்கள் குரூப்பாக சேர்ந்து இப்படி ஜெபிக்கிறவங்க இந்த விதவைகளை சந்தித்து அவங்கள விசாரிக்கணும். அதுதான் உங்கள் பொறுப்பு. நீங்கள் ஜெபத்தோடு நிறுத்தாதீங்க. இந்த ஜெபம் வளரணும். இந்த ஜெபம் வளரும்போது அநேகர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரித்து போயிட்டு செத்து போயிட்டு என்று சொல்கிறவங்க எழுந்திருப்பாங்க. கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்ததுனால கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். சபை இன்னும் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை ஆதரிக்கணும். சபை பந்தி விசாரிக்கும் போது விதவைகளை பார்த்து பார்த்து அவங்கள நல்லா விசாரிக்கணும். சபை விசாரிக்கணும். சபை அவங்க ஒதுக்கக்கூடாது, அவர்கள் முறுமுறுக்கக்கூடாது. அவர்களை நீங்கள் விசாரிக்கணும். சபையில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும், பந்தி விசாரிப்பு ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் விசாரிக்கணும்.
அது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. பாஸ்டர் தலையிலையும் சிஸ்டர் தலையிலையும் அதை வச்சு இடிக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தை நாங்கள் தெளிவாய் போதிக்கணும். ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்கணும். இந்த பாரத்தை நாங்கள் சுமக்கக்கூடாது. அது மிஞ்சின பாரம், அது தாங்கக்கூடாத பாரம். பந்தி விசாரிப்பு செய்யக்கூடியவர்களை கர்த்தர் ஒரு காலத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவர்களாக பயன்படுத்தினார். ஸ்தேவானும் பிலிப்பும் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தர் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய நபர்களாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம் அந்த காரியத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், நம்ம கொண்டு அற்புதங்களை செய்வார். அறியப்படுகிறவர்கள் பிலிப்பு, அறியப்படுகிறவன் ஸ்தேவா. அந்த பந்தி விசாரிப்பில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இணைந்து சொல்லு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் அவசியாரபாலா, இந்நாளிலும் சித்தம்போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். அப்பா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, எப்படி ஜெபிக்கணும் தெரியல, கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இணைந்து சொல்லுவோம், வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும், மணிக்கூர் கணக்காக ஜெபிக்க உட்காரோம். தவறில்லை, ஜெபம் ஆவியாது, ஜெபிக்கணும். ஆனால் பாட்டுக்காரன் சொன்னது போல வேத வசனங்களை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து அந்த ஒரு நிமிடம் ஜெபித்தா கூட நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று கற்றுக்கொண்டோம். வேத வசனத்தில் படி பார்க்கும்போது அர்ப்பணிப்பு தான் நிறைய நேரம், பலி செலுத்துறதா நிறைய நேரம். தோல் உரிக்கணும், சாணியை வெளியே தள்ளணும், குடலெல்லாம் உரிக்கணும், கொழுப்பெல்லாம் மாற்றணும், ஜவ்வெடுக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய ப்ராசஸ். ஆனால் அக்கினி ஒரு செகண்டில் தான் இறங்கும். ஒரு நிமிடம் மொழியை தாராய்ந்து நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பெண்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்கிறதே கேட்குறேன். இந்த வசனங்களை கேட்ட பிறகுதான் இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறதா என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் சிலர் சொல்லுவாங்க, ஆவி ஆவி ஆவி, அபிஷேகம் அபிஷேகம் தேவைதான். ஆனால் அதுக்கு மேலே வசனத்தை உணர்ந்து இருதயத்தை சுத்திகரித்து
ஒரு நிமிடம் ஜெபம் ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி கட்டளைகளை நியாயப்பிரமாணங்களை நான் செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதின்னு கேட்டபோது தான் ஆசீர்வாதம் வந்தது. ஆண்டுகிட்ட 2 கரங்களை உயர்த்தி பிடித்து சொல்லும், வேத வசனத்தை அறிஞ்சிட்டேப்பா, உடைய நியமங்களை கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ள கிருபை தாருங்கப்பா. இன்னென்ன இடங்களில் குறைகள் உண்டப்பா. சில நேரம் ஜபத்தில் குறைவுண்டு, வீடு வீடாக போகிறது குறைவுண்டு, அலப்புகிறது குறைவுண்டு, தேவையில்லாத இடங்களுக்கு செல்வது குறைவுண்டு அப்பா. அப்படியல்ல, நம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து ரூத்துக்கு நகோமி சொல்லி கொடுத்த நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, தலைமுறைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக கிருபை செய்யும்ப்பா. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்த சொல்லுவோம். ஒரு நிமிடம் உங்கள் சத்தம் உயரட்டும், நம்ம சத்தம் உயரட்டும். நீங்கள் ஒரு வேளை குறைவுள்ளவர்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யலை, அவங்கள விசாரிக்கலை, அவங்க பந்தியில் ஆதரிக்கப்படலை, அவங்கள கைவிடுறோம். பந்தி விசாரிப்பு போது கூட அவர்களுக்கு முதன்மை கொடுப்போம். ஏதேனும் குறைவுகள் இருந்தாண்டவரை மன்னிச்சிருங்கப்பா, நாங்கள் விசாரிக்கணும். பெரிய நீண்ட ஜபம் அல்ல பரிசேனே, வேத பாரகரே, உங்களுக்கு பெரிய ஜபம் அல்ல. உங்கள் மாயமான ஜபத்தையெல்லாம் நான் கேட்க மாட்டேன். விதவைகள் வீடுகளை நம்ம பட்சித்து போடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் முறையிடுதலை கேட்கிறவர் உண்டு. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்தி இந்த வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் வெளிப்படட்டும். இந்த பலிபீடம் முழுவதும் வார்த்தையினால் நிரப்பப்படட்டும் ஆண்டவர். இந்த வசனம் ஜனங்கள் உள்ளறைகளுக்குள்ளே பிரவேசிக்கட்டும் ஆண்டவர். சாத்தான் பல நிலைமைகளில் வந்து வசனங்களை எடுத்துக்கொண்டு போகிறான்ப்பா. அவன் சாப்பிட்டுட்டு போகிறான், ஜனங்கள் சாப்பிட முடியாதபடி அவன் மொத்தமாக அழித்து போட நினைக்கிறான். அவருடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழியட்டும். சபையை விட்டு, ஜனத்தை விட்டு ஆண்டவரே, இது 30, 60, 100 மேனி பலனை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த விதை முளைக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சபைக்கும் குடும்பங்களுக்கும் நித்திய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம். இந்த நல்ல தேசத்தை ஆசீர்வதித்தரலும் தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.